அமரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், இந்த நாளின் ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் சாமையா அவர்களுக்கும், சபையின் மூப்பர்களுக்கும், சபை மக்களுக்கும், என்னை இந்த ஆலயத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த அருமையான எனது நண்பர் ரெவரண்ட் ஈவான்ஸ் அவர்களுக்கும், ஐக்கிய விடுமுறை வேதாம பள்ளி ஊழியத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் என்னோடு வந்திருக்கிற அருமையான சகோதரர் ராஜா இமானுவர் அவர்களுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு சில நிமிடங்கள், ஒரு 2 வினாடிகள் என்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். சிறுவர் ஊழியம் என்பது ஒரு அற்பமான ஊழியம் அல்ல, அற்புதமான ஊழியம். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வருகிறார். அநேக சிறுவர்கள் இன்றைக்கு ஊழியக்காரர்களாகவும் ஊழியர்களாகவும் தலைவர்களாகவும் இருப்பதை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள். நாளைய நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கு உங்கள் ஆலயம் திறந்த வாசலாய் இருப்பதற்காக அருமையான போதகரை நான் வாழ்த்துகின்றேன். சபை மக்களை உங்களை பாராட்டுகின்றேன். நன்றி. நான் ஒருவேளை போதகரை குறித்து பார்க்கவில்லை என்றாலும், போதகரை குறித்து என் நண்பர் அநேக நல்ல, அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன், நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள். நேற்று இரவு அவரை பார்க்கும் பொழுது அவருடைய புன்னகை, அவருடைய பாசம் என்னை அதிகமாக கவர்ந்தது. எப்பொழுதுமே ஊழியத்திற்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு போதகராய் இருப்பதற்காக மறுபடியுமாய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை வாழ்த்துகிறேன். அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளல. இந்த சிறுவர் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தினுடைய முக்கிய ஸ்லோகமே என்னன்னா, மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும். ஆமென். இதுதான் ஐக்கிய விடுமுறை வேதாம பள்ளி ஊழியத்தினுடைய ஸ்லோகமே. மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும். நான் அதிகமாக படிக்கலை, அந்த காலத்து SSLC. ஆண்டவர் என்னை கொண்டு இன்னைக்கு பல ஆயிரம் சிறுவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். ஆமென். ரைட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்மை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னோடு கூட பேசும். ஆண்டவரே, என்னோடு கூட பேசும். ஆண்டவர் நம்ம மத்தியில் இடைப்பட்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்காக அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கவனித்து கேட்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நான் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கேட்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சபை மக்களாய் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆயுசு நாட்களிலே நீர் ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலய ஆராதனையிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் எங்களை நீ நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடி உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சபை மக்களாய்
இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு முறை ஒரு இல்லத்திலே குடும்ப தலைவர் மரித்து விடுகிறார், இறந்து விடுகிறார். அந்த குடும்பத்திலே துக்கம். பல நேரங்கள் கடந்து சென்றன. உடனே எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப நேரம் நம்ம அவரை வைத்திருக்க முடியாது, அடக்க ஆராதனைக்கு ஆயத்தப்பட வேண்டும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த அடக்க ஆராதனைக்காக எல்லாரும் ஆலயத்திலே காத்திருந்தார்கள். அந்த இறந்து போன அந்த குடும்ப தலைவரை ஆலயத்தின் முன்பகுதியிலே வைத்தார்கள். அந்த இறந்து போன சவப்பெட்டிக்கு அருகாமையிலே ஒரு சில சேர் போடப்பட்டிருந்தது. அதிலே அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அந்த குடும்ப தலைவி, மரித்து போன கணவனுடைய மனைவி தலைமாட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். சோகமான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது பாஸ்டர் அந்த அடக்க ஆராதனையை ஆரம்பித்தார், ஜெபித்தார், ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இப்பொழுது இறந்து போன அந்த குடும்ப தலைவரை குறித்து அவர்களுடைய உறவினர்களில் ஒருவர் பேசுவார் என்று சொன்னார். உடனே அந்த இறந்து போன குடும்ப தலைவனுடைய உறவினர் எழும்பி வந்தார். அருமையான அந்த சகோதரரை குறித்து பல வார்த்தைகள் சொன்னார். அவர் சொல்லும் பொழுது இப்படியாய் ஒரு வார்த்தையை சொன்னார், இறந்து போனவர் என்னுடைய நெருங்கிய உறவினர். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிறைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அவர் அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னார். இதை சொன்ன உடனே தலைமாட்டில் உட்கார்ந்திருந்த அந்த மனைவி எழுந்து சவப்பெட்டியிலே இருக்கிற தன்னுடைய கணவனை எட்டி பார்த்துவிட்டு அமருகிறாள். பேசின உறவினரும் அதை கவனித்துக் கொள்ளுகிறார். அடுத்ததாக அந்த போதகர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், இப்பொழுது இறந்து போனவருடைய நெருங்கிய நண்பர் அவரை குறித்து பேசுவார் என்று சொன்னார். சரி என்று சொல்லி ஒரு நெருங்கிய நண்பர் அவர் மேடை ஏறினார், மைக்கை பிடித்தார். அவர் சொன்னார், இறந்து போனவர் என் நெருங்கிய நண்பர், நானும் அவரும் நகமும் சதையும் போல ஒரே தட்டில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், ஒரே பாயில் படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், ஈகை என்றால் கொடுப்பதற்கு என்றால் அவரை போல ஒருவரை நீங்க பார்க்கவே முடியாது, ஈகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என் நண்பர் என்று சொன்னார். சொன்ன உடனே மனைவி மறுபடியுமாய் எழுந்தார்கள். சவப்பெட்டியில் இருக்கிற கணவனை எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்துட்டு மறுபடியுமாய் உட்காந்துட்டாங்க. இதை பேசின நண்பரும் கவனித்தார். அடக்க ஆராதனைக்கு முடிந்தது. எல்லாரும் அவரை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த உறவினரும் நண்பரும் பேசுகிறார். நாம் பேசும்போது ஏன் அந்த அம்மா ஏந்திரிச்சு சவப்பெட்டியில் இருக்கிறவங்கள பார்த்தாங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களிடத்துல போய் கேட்டாங்களாம். அம்மா, நான் பேசினேன், நாங்கள் 2 பேரும் பேசினோம். முதலாவது உறவினர் பேசினார், அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி நான் பேசினேன். அப்போ நான் பேசும்போது நீங்கள் எழுந்து சவப்பெட்டியிலே இருக்கிற உங்கள் கணவனை பார்த்தீர்களே, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த மனுஷனோட 35 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன், ஆனால் ஒரு நாளும் வீட்டில் அன்பா நடந்துக்கிட்டதே கிடையாது. நீங்கள் அன்பானவர்னு சொன்ன உடனே சரி கடைசியாக அந்த முகத்தில் அன்பு தெரியுதான்னு சொல்லி எழும்பி பார்த்தா அந்த சவப்பெட்டியில் கூட அந்த மனுஷன் சிரிக்காமல் கடுகடுன்னு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. உடனே அடுத்தவர் கேட்டாராம்,
சரிங்க, நான் சொன்ன ஈகைக்கு எடுத்துக்காட்டுன்னு அப்போ பார்த்தீங்களே, அப்போ சொன்னாங்களாம், இந்த மனுஷன் எச்சு கையில் கூட காக்கா ஓடினது இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, என்ன ஈகைக்கு எடுத்துக்காட்டுன்னு. சரி, சவப்பெட்டியில் இருக்கும் போதாவது எப்படி இருக்கான்னு பார்த்தா கையை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரே தவிர கொடுக்கிற மாதிரி தெரியலன்னு. இது என்னுடைய கற்பனை கதையாக இருந்தாலும் ஒரு ஆழமான சத்தியம் அதில் இருக்கிறது. என்ன சத்தியம்? எப்ப நம்மளை மக்கள் நல்லவர் என்று சொல்லுகிறார்கள், வெரி குட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். உண்மையிலேயே நீங்கள் ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள். ஏன்னா இங்கே இருக்கும் போது தான் நம்ம உண்மையே பேசுகிறோம்ல. நாம நல்லவர்கள் என்று எப்போ சொல்றாங்கன்னு கேட்டா, செத்ததுக்கு பிறகுதான் நம்மை நல்லவர் என்று சொல்லுகிறார்கள். ஏன் ஏன் காரணம் என்ன? நீங்களும் நானும் மற்றவர்கள் மத்தியில் என்னவால்ல, நல்லவர்களாய் வாழாததினாலே, நல்லவர்களாய் நாம் வாழாததினாலே செத்ததுக்கு பிறகு ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுகிறார்கள். நீங்களும் நான் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மை நல்லவர்கள்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லலைன்னா நீங்கள் நல்லவர்களாய் வாழவில்லை என்ற அர்த்தம். இன்றைக்கு உலகமே நம்மை செத்தவரும் போது நல்லவர்கள் என்று சொல்லும். ஆனால் வாழும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவராகவே வாழ்ந்தார். அதான் வேதம் சொல்லுது, ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை ருசித்த நாம நல்லவர்களாய் வாழ முடியல. அவர் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து சென்று இருக்கிறார். நல்லவர்களாய் வாழும்படியாக இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழும் பொழுதே நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் எப்படி வாழ வேண்டும்? அததான் 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதே நம்மை மற்றவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் எப்படி வாழ வேண்டும்? வேதம் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது ஆதாரமான ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்து, ஓகே வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முதலாவது, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் மற்றவர்கள் பார்வையிலே நல்லவர்களாய் வாழ வேண்டுமானால் எப்படி வாழ வேண்டும்? live in Christ. கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நம்மளுடைய பழைய வாழ்க்கைகள் மாற்றப்பட வேண்டும். அல்ல, நான் சொல்லணும்னு சொன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு விதை சாகடிக்கப்படும் பொழுது அதனுடைய விளைச்சல் அதிகமாயிருக்கிறது. நம்மளுடைய பழைய வாழ்க்கை சாகடிக்கப்படும் பொழுதுதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாச பார்த்தீங்கன்னா, கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு பழைய வாழ்க்கை சாகடிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் இணைக்கப்பட முடியாதபடி, கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாதபடி நமக்கு பல காரியம் தடையாயிருக்கிறது. இன்னொரு கற்பனை கதையை சொல்ல விரும்புகிறேன். 2 பேர் வெளிநாட்டில் மதுபான கடையில் சந்தித்து கொண்டார்களாம். வெளிநாட்டில் மதுபான கடையில் நிறபோதையில் சந்தித்து கொள்கிறார்கள். ஒரு டேபிளில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்காரு. முதலாவது ஒருத்தர் கேட்டாரா, யோ குட் நேம் அப்படின்னு. உடனே அவர் பேரை சொன்னார்.
உடனே நான் என் பேரையே சொல்கிறேனே, பால் விஸ்வநாதன். உடனே அப்புறம் அடுத்த யூ ஃப்ரம் அப்படின்னாராம். உடனே ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னாராம். உடனே 2 பேரும் குடிக்கிறத வச்சுட்டு ஒருத்தன் ஹக் பண்ணிக்கிட்டான், கட்டி பிடிச்சிக்கிட்டானா. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப அனுபவசாலிங்க. அடுத்த கேள்வி கேட்டாலும் இந்தியாவில் எங்கேருந்து வர? நான் கற்பனை கதைன்னு சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உடனே அடுத்து சொன்னான்னா ஐ எம் ஃப்ரம் பாண்டிச்சேரின்னானா. உடனே குடிக்கிறத வச்சுட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டான். என்ன சந்தோஷம் பாரு, நீயும் இந்தியா நானும் இந்தியா, நீயும் பாண்டிச்சேரி நானும் பாண்டிச்சேரி. அடுத்த கேள்வி கேட்டானா பாண்டிச்சேரியில் எந்த தெருவுலேருந்து வர்ற? உடனே சொன்னானா பாலாஜி நகர். அப்படியா? உடனே குடிக்கிறத வச்சுட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு சொன்னானா என்ன சந்தோஷம், நீயும் இந்தியா நானும் இந்தியா, நீயும் பாண்டிச்சேரி நானும் பாண்டிச்சேரி, நீயும் பாலாஜி நகர் நானும் பாலாஜி நகர். அடுத்து கேட்டானா எந்த வீட்டு நம்பர் என்ன? உடனே அவன் சொன்னானா 18வது வீட்டு நம்பர். யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. உடனே 18ன்னு திரும்ப வச்சுட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டானா. என்ன சந்தோஷம் பாரு, நீயும் இந்தியா நானும் இந்தியா, நீயும் பாண்டிச்சேரி நானும் பாண்டிச்சேரி, நீயும் பாலாஜி நகர் நானும் பாலாஜி, நீயும் 18வது வீடு நானும் 18. இந்த பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் மண்டையை பிச்சுக்கிட்டானா. அவன் நேராக போய் அந்த ஓனர்கிட்ட கேட்டா என்ன யார் நடக்குது, என்ன நடக்குது? 2 பேரும் விற்கிறானுங்க, கட் பண்ணுறானுங்க, என்ன? அப்போ அவன் சொன்னான் ஒன்றும் இல்லைங்க, அப்பனும் மகனும் போதையில் பேசிக்கிறாங்க. ஒருவேளை சிரிக்கிற சம்பவமாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை. போதை தகப்பன் மகன் என்ற உறவை என்ன செய்கிறது? பிரித்து விடுகின்றது. போதை பொருள் உள்ளே இறங்கும் பொழுது தகப்பன் உறவை பிரிக்கிறது. அதுபோலதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாதபடி பாவம் நம்ம என்ன செய்கிறது? பிரித்து விடுகிறது. இன்றைக்கு பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று கண்டுகொள்ள முடியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையான போதகர் ஜெபம் பண்ணாங்க. நாட்டின் சமாதானத்திற்காக, அண்டை நாளுடைய ஒற்றுமைக்காக. அந்த ஒற்றுமை வரணும்னா முதலாவது நமக்குள்ள அந்த ஒற்றுமை வரணும். முதலாவது அது நமக்குள்ள வேலை செய்யணும். நீங்களும் நானும் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். மற்றவர்கள் இந்த உலகத்திலே நம்மை பார்க்கும் பொழுது இவள் கிறிஸ்தவள், இவள் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிறாள், இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி நம் அருகாமையில் இருக்கிறவர் நம்மை குறித்து சாட்சி கொள்ள முடியும். எப்பொழுது? நாம் வாழும் பொழுதே. அப்படி வாழ நாம் முயற்சி பண்ணுவோமா? ஒருவேளை இவ்வளவு நாள் நம்மளுடைய வார்த்தையில் நிறைய காரியங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களோட காட்டல, அன்பை காட்டல. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, பழைய கோபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து, பழைய பேராசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, பண ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, ஒரு புதிய மனிதனாக கிறிஸ்துவோடு கூட வாழுகிற சகோதர சகோதரிகளாக, சபை மக்களாக இந்த ஆலயத்தை விட்டு நாம் கடந்து செல்லுவோம். நாம் அருகாமையில் இருக்கிறவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று அவர்கள் நாம் வாழும் பொழுதே சாட்சி கொடுக்க முடியும். அப்படி வாழ முயற்சி சொல்லுவோம். ஒரு ஆளிலே சொல்லமா? லேலியா. ஆமேன், ஆமேன். இப்படியாய் வாழ தேவன் விரும்புகின்றார். இரண்டாவது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, live like Christ. live in Christ, live like Christ. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழும் பொழுது நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள், கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள், கிறிஸ்துவை போல வாழும் பொழுது நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். நிறைய பேர் பாருங்களேன், வீட்டில் சொல்லுவாங்க அப்பனை போல கோவம் வருதேன்னு. இவங்களுக்கெல்லாம் கோவம் வராத மாதிரி அவங்க பாத்திரத்தை திருப்பி பார்த்தா தான் தெரியும் எத்தனை ஒடுக்கு இருக்குன்ட்டு. சொல்லும் போது சொல்லுவாங்க அப்பனை மாதிரியே கோவம் வருது மூக்குக்கு மேலே.
ஒரு சிலர் நல்லா அழகாக தலையாட்டுறீங்க. தலையாட்டும் போது தெரியுது உங்கள் வீட்டில் எவ்வளவோ அனுபவங்கள் இருக்குன்னு. எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே முக்கியம். அநேக நாட்களில் சிறிதாக என்னுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது ரொம்ப நாள் வாழ்ந்தோம் என்பது ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் இவள் இப்படியாக வாழ்ந்து கடவுளுக்காக மரித்தாள் என்று சொல்லும் பொழுது அநேகர் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல முடியும். அவரை போல வாழ்வதற்காகவே அவர் என்ன செய்கிறார்? முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அவர் அதான் வேதம் சொல்லுது, 1 பேதுரு 2:21, தம் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அவர் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரின்றது வேற. ஆனால் இவள் மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். ஒரு முறை பிபிஎஸ்ல பாடல்கள் வந்தது. அந்த பாடல்களை வரிகளை நான் பார்க்கும் பொழுது அதை மாற்றி அமைச்சேன். வார்த்தையில் வேண்டாமுங்க, வாழ்ந்து காட்டுங்க. வார்த்தையில் வேண்டாமுங்க, வாழ்ந்து காட்டுங்க. எனக்கு வார்த்தையில் சொல்லுவது அதிகம், ஆனால் வாழ்க்கையை தான் மக்கள் என்ன செய்கிறார்கள், படிக்கிறார். நிறைய சிறுவர் ஊழியத்தில் இருக்கிறதுனால நான் ஒரு காரியத்தை, பிள்ளைங்க வாழ்க்கையில் படிக்கிறாங்க, வார்த்தையில் அல்ல. இப்போல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி டெலிஃபோன் வச்சுருந்தாங்க. அந்த டெலிஃபோன் பெல் அடித்தது. பெல் அடித்த உடனே அந்த டெலிஃபோனை யார் எடுப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம போய் எடுப்போமா? வெரி குட், அழகா சொன்னீங்க. குழந்தைங்க. அப்போ வேகமாக ஓடி போய் அவன் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் அவர் பேசுனா என்னது? வெரி குட், அழகா சொல்லிட்டீங்க. கேப் அதுக்காக தான் விட்டேன். நான் இல்லைன்னு சொல்லு. பொய்ய சொல்லி கொடுக்குறோம்ல, பொய்ய சொல்லி கொடுக்குறோம். அடுத்த நாள் அவன் நம்மகிட்ட சொல்லுவான், ஏன்டா லேட்டான, எனக்கு டியூஷன் வச்சுட்டாங்க, ஏன்டேவா போய் பேசுகிற, நீ தானே பொய்ய சொல்லி கொடுத்த கேட்பான். பாருங்க, நிறைய தாய்மாருங்க சாப்பாடு ஊட்டுவாங்க. சாப்பாடு ஊட்டும் போது அது நல்லா சாப்பிடுமா? இல்லை, துப்பும். வெரி குட், அனுபவமாக தலையாட்டுறீங்க. துப்பும். அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டே அங்கே பாரு யார் இருக்கா. ரொம்ப அனுபவசாலிங்க நீங்கள். ரொம்ப தெளிவாக சொன்ன பொய்யெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. அங்கே உங்களை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. பொய்யை நம்ம என்ன செய்கிறோம்? ஊட்டி வளர்க்குகிறோம். கிறிஸ்துவை போல் வாழ வேண்டிய நாம் பொய்யை ஊட்டி வளர்க்கிற பெற்றோர்களாயிருக்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன், பிள்ளைங்க வார்த்தையில் இல்லை, வாழ்க்கையை பார்க்கிறார்கள். வாழ்க்கையின் மூலமாய் அவர்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். எங்கேயாவது பொய் சொல்லுவது எப்படின்னு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க? இல்லை. நம்ம செய்கிற காரியங்கள், பெற்றோர்கள் செய்கிற காரியங்கள் மூலமாக பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆண்டவர் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அவர் முன்மாதிரியாக யாரையும் குறிப்பிட்டு மனிதர்களை மாதிரியாய் காட்டவில்லை. எங்கேயாவது சொல்லியிருக்கா இந்த ஊழியக்காரனை போய் மாறு, இந்த ஊழியக்காரனை போய் வாழ? இல்லை, இல்லை. அவர் தானே வாழ்ந்து காட்டி. அதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இனி அதை அறியாது. அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமான சபை மக்களே, மனுஷனை ஆண்டவர் மாடலாக காட்டல. ஏன்னா மனுஷனுடைய நாட்கள் குறுகிய நாட்கள். மனுஷன் இன்னைக்கு பூத்து நாளைக்கு என்ன செய்வான்? காஞ்சு போயிடுவான். ஆனால் நானே உனக்கு மாடலாக வாழ்ந்து காட்டினேன். எபேசியர் 4:24 இப்படியாய் சொல்கிறது, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழையவைகள் சாகடிக்கப்பட வேண்டும். புதிய மனுஷனாக. வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை.
அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம்? நீங்கள் பாருங்கள், எபேசியர் 4:24 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அழகாக சொல்லுது, தேவனுடைய சாயலாக அந்த இடத்துல புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கலாம். அண்டர்லைன் என்னன்னா, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய சாயலாய் காணப்பட வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது அவங்க அப்பா மாதிரியே இருக்கு, இது அவங்க அம்மா மாதிரியே இருக்கு, இல்லை இவங்க சித்தி மாதிரி இருக்கு. அந்த ரிசம்பிளன்ஸ், அந்த தோற்றத்தை வைத்து சொல்லுகிறோம். என்னைக்காவது நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, இவர்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறாங்க? சொல்லியிருக்காங்களா? அல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்களா? நம்ம பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்களா? அருகாமையில் இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய குடும்பத்தில் அப்படி சொல்லலைன்னு சொன்னால் தேவனுடைய போல, கிறிஸ்துவை போல நம்ம குடும்பத்தில் வாழவில்லை. ஆகவே தான் நம்ம பிள்ளைகள் நம்மை அப்படி சொல்லவில்லை. இன்னைக்கு நீங்கள் நான் யோசித்து பார்ப்போம். பிலிப்பியர் 2:5 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2:5. அதுல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப இந்த சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே வாழ முடியும். அதான் வேதம் வசனம் சொல்லுகிறது, அழகா சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மால முடியாது, ஆனால் நமக்குள்ளே கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால் அந்த கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அழகாய் கற்றுத் தருகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வேதவசனம் அழகா சொல்லுது. அப்ப நமக்குள்ளே அந்த கிறிஸ்து இருந்தால் நாம் என்ன செய்வோம்? கிறிஸ்துவை போல வாழுவோம். நம்முடைய பார்வையிலே கிறிஸ்துவை காட்ட முடியும், நம்மளுடைய செய்கையிலே கிறிஸ்துவை காட்ட முடியும், நம்மளுடைய வார்த்தையிலே கிறிஸ்துவை காட்ட முடியும். ஒரு கட்சி தலைவர் இப்படியாய் சொல்லுகிறார், சொல்றத செய்வோம், செய்யறத சொல்லுவோம். ஆனால் இது நல்ல ஒரு ஸ்லோகம் பாருங்க. நான் என்ன சொல்றேனோ அதை செய்கிறோம். இயேசு நல்லவர்னு சொன்னால் அதை என்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்ட வேண்டும். சொல்லுல மட்டும் இருக்கக்கூடாது, சொல்லுறத செய்வோம், செய்கிறத சொல்லுவோம். நிறைய சமயத்தில் நம்ம பாருங்களேன், நம்ம பாட்டு பாடுவோம், சந்தோஷம் வங்குதே, அந்த மூஞ்சிக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்கள் பார்க்குறீங்களா? ஆனால் அந்த சந்தோஷம் உண்மையிலேயே நமக்குள்ளே இருக்குமானால் அந்த பாடல்கள் வரிகளும் வார்த்தையாய் மாறும். வாழ்க்கையோடு அனுபவத்தோடு சேர்ந்து அந்த வார்த்தை நம்மளுடைய முகத்திலே காட்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் அழகா வேத வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. நம்மளுடைய முகங்களை மக்கள் பார்க்கும் பொழுது இவளுடைய முகம் பிரகாசமாயிருக்கிறது, கிறிஸ்துவை போல் இருக்கிறாள், கிறிஸ்துவை போல வாழுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி வாழும் பொழுது, இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுதே நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்குள்ளாக வருகிறது. ஒரு பையன், அவனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, ஒரு அனாதை. அவன் பிறந்த உடனே எல்லாரும் இறந்துட்டாங்க. அவன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் என்ன செய்கிறான்? அமர்ந்திருக்கிறான். அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் அவனுக்கு எல்லாமே வீடு. ஒவ்வொரு நாளும் என்ன செய்வானா, அந்த ஒரு பழக்கடை அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, அந்த பழக்கடையில் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்து வியாபாரம் செய்வான். அவன் எவ்வளவு வியாபாரம் செய்கிறானோ அதற்கு ஏற்ற கமிஷனை அந்த ஓனர் என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். ஒரு நாள் அந்த சீசன் என்ன? ப்ளம்ஸ் சீசன். அந்த ப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவன் கூடையிலே அடுக்கி வைத்து ட்ரெயினுக்காக அவன் என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். அந்த ட்ரெயின் வருது. வந்த உடனே
அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே அந்த ப்ளம்ஸ் கூடையை எடுத்து தன்னுடைய தலையிலே அவன் வைத்து கொள்ளுகிறான். வைத்து கொண்டு அந்த பழத்தை வாங்க மாட்டாங்களா என்று சொல்லி காத்திருக்கிறான். ட்ரெயின் வந்து நின்ன உடனே எல்லா பேசஞ்சர்ஸும் இறங்குறாங்க. இறங்கின உடனே இவன் கத்துறான், ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் என்று சொல்லி. அப்படி கத்திக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கு செல்லக்கூடிய பயணிகள் தன்னுடைய பணியின் நிமித்தமாக வேகமாக அவர்கள் செல்ல வேண்டியிருப்பதனாலே அப்படி செல்லும் பொழுது அந்த கூடையை தட்டி விடுகிறான். வேணுக்குன்னு இல்லை, தெரியாமல் தட்டி விடுறான். ஆனால் அவன் வேகமாக போயிட்டான். தட்டி விட்ட உடனே அந்த ப்ளம்ஸ் எல்லாம் அந்த பிளாட்ஃபார்மில் விழுந்து போகிறது. அநேகர் தன்னுடைய பணியின் நிமித்தமாய் அதை யாரும் கவனிக்கல, அதை அப்படியே மிதிச்சுட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு சில பழங்கள் யாருடைய காலிலும் மிதிப்படாத அந்த ப்ளம்ஸு அந்த ட்ரெயின் நிற்கிற தண்டவாளத்தில் விழுந்துருது. எல்லாம் போயிடுறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் முழுவதும் சிகப்பாக காட்சி அளிக்கிறது. டைல்ஸில் எல்லாம் சிகப்பு சிகப்பா. காரணம் என்ன? அந்த ப்ளம்ஸை மிதிச்ச அடிச்சுவடுகள் அந்த டைல்ஸ் ஃபுல்லாக இருக்கு. அதை பார்த்துட்டு வேதனையோடு அழுகிறான். ஏனென்றால் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கிரயம் செய்ய வேண்டும். இந்த லாஸை நான் எப்படி ஈடுகட்டுவது, இதற்கு எப்படி நான் பணத்தை கொடுப்பது என்று சொல்லி அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுகிறான். அழுது கொண்டு அங்கேயே அப்படியே அமர்ந்து விடுகிறான். ட்ரெயின் எல்லாம் போயிருச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஆள் வரார். யாருடைய பாதத்திலும் மிதிபடாதபடி கிடந்த அந்த ப்ளம்ஸை எடுத்து தொடச்சி அந்த கூடையில் வைத்து விட்டு அவனை தட்டுறாரு. அவன் நிமிந்து பார்க்குறான். பாக்கெட்லேருந்து கொஞ்சம் காசை எடுத்து அவனுடைய கரங்களில் கொடுக்கிறார். கரங்களில் கொடுத்த உடனே அவருடைய முகத்தை பார்த்து அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? ஐயா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? ஆமேன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று சொன்னார். உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? அவர் கேட்டாரு, தம்பி, என்கிட்ட பைபிள் இல்லை, பேட்ஜ் இல்லை, ஆனால் நீ எப்படி நீ கிறிஸ்தவன் என்று என்னை சொல்ல முடியும்? எப்படி என்னை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அவன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலை உங்கள் செயலிலே காண்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் சாயலை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறோமா? அவன் பார்த்த மாத்திரத்தில் பைபிளை வச்சுக்கல, பேட்ஜ் குத்தல, ஆனா அவன் செய்கை கிறிஸ்துவை காட்டினதா இருந்ததுனால அவன் சொல்லுகிறான், ஐயா, நீங்க ஒரு கிறிஸ்தவரா என்று சொல்லி. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த சாட்சி நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களிடத்துல, நாம் வசிக்கக்கூடிய தெருவில் சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். அப்படி சொல்ல முடியாததுனால தான் நம்ம செத்ததுக்கு பிறகு நம்மை நல்லவர்கள் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவை போல சிந்தையை நமக்குள்ள வேண்டும். கிறிஸ்துவை சிந்திக்கிற சிந்தை நமக்குள்ள வேண்டும். கிறிஸ்துவை பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்குள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க, 2 பேர் சேர்ந்தா யாரை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உனக்கு தெரியுமா, அவங்க இருக்காங்கல்ல, அடுத்தவங்களை குறித்து தான் பேசுவாங்க. தன்னை குறித்தோ தனக்கு ஆண்டவர் செய்த நல்ல காரியங்களை குறித்தோ ஷேர் பண்ண மாட்டாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் வார்த்தையின் நிமித்தம் நீ நீதிமான் என்றும் உன் வார்த்தையின் நிமித்தம் நீ குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். நிறைய சமயத்தில் நாம கிறிஸ்துவை போல வாழ முடியாதபடிக்கு நம்மளுடைய வார்த்தை தடையாயிருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். வாட்ச்னா 2 சொல்லுவாங்க. ஒன்று கையில் கட்டுற வாட்ச், இன்னொன்று சொல்லுவாங்க என்ன அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு பிற சமயத்தினர் கிறிஸ்தவர்களாகிய நம்மை பல விதத்தில் கவனிக்கிறார்கள். எதுலெல்லாம் கவனிக்கிறார் தெரியுமா? W stands for words. வார்த்தையை கவனிக்கிறார்கள். நம்ம பேசுகிற வார்த்தை, அநேக வார்த்தைகளை பேசுகிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் பிரயோஜனம் உண்டாக வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் என்று சொல்லி
எவ்வளோ வார்த்தை பேசுகிறோம், அதில் கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாக பேசுகிறோமா? வார்த்தையில் நம்ம நிறைய கிறிஸ்தவர்களுக்கு, நிறைய மற்றவர்களுக்கு தடையாய் அமைகிறோம், இடரலாய் இருக்கிறோம். வார்த்தையை கவனிக்கிறார்கள். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்ஷன், செய்கை. அதான் நான் சொன்னேன், என்னத்தை பேசுகிறோமோ. ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. பிபிஎஸ் முடிஞ்சது. பிபிஎஸ் முடிஞ்ச உடனே அந்த பையங்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னன்னா, அக்கா இந்த 10 நாள் நாங்கள் மோட்சத்தில் ஹெவனில் இருந்த மாதிரி இருந்துச்சு, நாளையிலேருந்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த அன்பான முகத்தை நான் பார்க்கவே முடியாதே அப்படின்னா. உடனே இந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளை அன்பான முகம்னு சொல்கிறானேன்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து அட்ரஸ் எழுதி, தம்பி இந்த பிபிஎஸ் முடிஞ்சாலும் பரவாயில்ல, நீ எப்பெல்லாம் அக்காவை பார்க்கணுன்னு நினைக்கிறியோ இந்த வீட்டுக்கு வா அப்படின்னு. ஒரு நாள் சாயந்தரம் இந்த பையனுங்க யோசிச்சாலாம், டேய் ரொம்ப போர் அடிக்கிறான், அந்த அக்காவை போய் பார்த்துட்டு வரலான்டா, சந்தோஷமாக இருக்கும்டான்ட்டு போகிறாங்க 2 பேரும் கடந்து. இது பிபிஎஸ்ஸில் நடந்த ஒரு சம்பவம். இவன் என்ன செஞ்சான், போகிறான். 2 பேரும் போயிட்டுருக்கானுங்க. போன உடனே அந்த தெருவில் திரும்புகிறான். திரும்பின உடனே திடீர்னு ஒரு சத்தம். உடனே 2 பேரும் நின்ட்டான். எந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு பைப்படியிலேருந்து அந்த சத்தம் வருது. பைப்படியில் நிறைய கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்திலேருந்து இந்த சத்தம். உடனே ஒருத்தன் சொன்னான், டேய் இந்த வாய்ஸ் எங்கேயோ ஃபெமிலியர் வாய்ஸாக இருக்கடா. அடுத்தவன் சொன்னான், டே இது வேற யாரும் இல்லைடா, நம்ம அக்கா. வேகமாக போய் பார்த்தா எந்த அக்கா அன்பை குறித்து பேசுனாங்களோ அந்த அக்கா அங்கே பைப்படியில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்கக்கூடாத வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறார்கள். நிறைய சமயத்தில் நீங்களும் நானும் செய்கையில் நம்ம என்ன செய்கிறோம், தவறு செய்கிறோம். அதனால தான் கிறிஸ்துவை போல நம்ம மற்றவர்களுக்கு காட்ட முடியவில்லை. வேகமாக நான் கடந்து சொல்லுகிறேன். W stands for words, A stands for action, T stands for thoughts. நம்மளுடைய எண்ணம், அதான் சிந்தனை சொன்னேன். நிறைய சமயத்தில் பாருங்களேன், நம்மளுடைய மைண்ட் ரீடர்னுவாங்க. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு பையனோ பிள்ளையோ மற்றவர்களோ முகத்தை பார்க்கும்போதே அவர்கள் என்ன செய்வார்கள், நம்ம மைண்டில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவான். ஒரு சில நேரத்தில் பாருங்கள், நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அவன் சொல்லுவான், டே இன்றைக்கி வாத்தியார் மூட் அவுட்டில் இருக்காங்க. அவர் என்ன போர்டு எழுதிட்டா வந்தார், நெத்தியில் ஓட்டியிருந்தார்? இல்லை, முகத்தை பார்த்தவொடனே கண்ணா, ஏய் இன்னைக்கு வாத்தியார் ரொம்ப ஜாலி மூடில் இருக்காரா. எப்படி தெரியும்? முகத்தில் பார்க்குறான். அந்த உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள், சிந்தனையில் இருக்கிற காரியங்கள் முகத்திலே பிரதிபலிக்கிறது. அப்போ நம்ம முகத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சிந்தை இவர்களுக்குள்ளே இருக்கிறதா? அந்த முகத்தை வைத்தே நம்ம என்ன செய்கிறார்கள், கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுடையவர்களா கிறிஸ்து அல்லாதவர்களா என்று சொல்லி கண்டுபிடிக்கிறார். WAT, C stands for கம்பேனியன்ஸ். நம்மளுடைய ஃபெல்லோஷிப், நம்மளுடைய ஐக்கியம். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த மாதிரியான ஐக்கியத்தில் இருக்கிறோம்? ஒரு சில நேரத்தில் பிள்ளைங்க சொல்லுவான், டே இந்த அண்ணன் அவங்களோட இருக்கிறாங்கடா. அப்போ என்ன அர்த்தம்? அவர்கள் சரியானவர்கள் அல்ல. அந்த ஐக்கியத்தில் இவங்களை பார்க்குறாங்க. அதான் சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல், நீ யார் என்பதை சொல்லுகிறோம். அப்போ நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? கிறிஸ்துவை போல வாழுகிற நண்பர்களோடு அந்த ஐக்கியம் இருக்கிறார். யோசித்து பார்ப்போம். WATC, H stands for holy life. holy life, பரிசுத்தவர். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் பரிசுத்தத்தை காண வேண்டும். இவ்வளவு காரியங்களை மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவை போல வாழ வேண்டுமானால் இந்த காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழுவோம். கிறிஸ்துவை போல வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். 3வது காரியத்தை சொல்லி நான் வேகமாய் நிறைவு செய்ய விரும்புகிறேன். லிவ் இன் கிரைஸ்ட், லிவ் லைக் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள், கிறிஸ்துவை போல வாழுங்கள். வாழும் பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுதே நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். அடுத்தது லிவ் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக வாழுங்கள், கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். இன்னைக்கு ஒரு சில நேரங்களில்
நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களை, முக்கால் நாட்களை நம்ம கடந்துட்டோம். இன்னும் எஞ்சிய நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். நமக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். கிறிஸ்துவுக்காக வாழுவதற்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தித்தாளிலே வந்த ஒரு சம்பவம். ஒருவர் தீக்குளித்து இறந்து விடுகிறார். அப்பொழுது அந்த செய்தியின் சாராம்சம் என்ன என்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், தீக்குளிச்சு பாடியில் எரிஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது அவன் கத்துகிறார், மூப்பனார் வாழ்க என்று சொல்லி. அவன் சொல்கிற செய்தி என்னன்னா, நான் மூப்பனார் பாரத பிரதமராக வருவேன் என்று சொல்லி யோசித்தேன். ஆனால் அவர் வராமல் பிரதமர் தேவகவுடா வந்துவிட்டார். ஆகவே என்னுடைய தலைவர் வரவில்லையே என்ற சொல்லி பாரத்தை என்னால் மண்ணெண்ணெய் ஊற்றி நான் கொளுத்துக்கிறேன்னு சொன்னான். இன்னைக்கு கட்சிக்காக மறிக்கக்கூடிய தொண்டர்கள் உண்டு. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக பாஸ்டர் சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. சற்று நியூஸ் பேப்பரும் பார்க்கணும், டிவியும் பார்க்கணும், வேறு காரியத்துக்கு இல்லை, நல்லதை தெரிந்து கொள்ளுவ. நியூஸில் நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஒருத்தன் கையை வெட்டிட்டு என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? என் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்கலை, அதனால் நான் கையை வெட்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு தலைவர்களுக்காக தான் உயிரையும் உடல் உறுப்புகளையும் கொடுக்கிற தொண்டர்களை பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் உருவாக்கி இவ்வளவு நாள் ஆசீர்வாதத்தினாலே வழி நடத்தின ஆண்டவருக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பாரத்தோடு உங்கள் முன்பாக நாம் பகிர்ந்து கொள்ள, ஒரு கட்சி தலைவனுக்காக தீக்குளிக்கிறான், ஒரு கட்சி தலைவனுக்காக தன்னுடைய உடல் உறுப்புகளை வெட்டி கொள்கிறான். ஒரு இராணுவ வீரன் நாட்டுக்காக உயிரையே கொடுப்பதற்கு அவன் தலைகிறான். எதிரடியை வரும் பொழுது அவன் ஓடிவிடவில்லை. இராணுவ வீரன் நாட்டுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போருக்கு கடந்து செல்கிறார். ஒரு காவலாளி வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் நன்றாக உறங்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக காவலாளி வெளியே எந்த ஒரு கஷ்டத்திலும் அவன் நின்று மக்களை காப்பாற்றுகிறான். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் போர் வீரர்கள். கிறிஸ்துவுக்காக என்ன நாம் செய்கிறோம்? நாம் யாருக்காக வாழுகிறோம்? நமக்காகவா? நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவா? நம்மளுடைய உறவினர்களுக்காகவா? இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துட்டோம். எஞ்சிய கொஞ்ச நாளில் அவருக்காக வாழ்மா. அழகான ஒரு பாடல் உண்டு. யாருக்காய் வாழ்கிறாய் நீ? இந்த வையகம் தனியிலே வாழ்ந்திடும் நாட்களெல்லாம் யாருக்காய் வாழ்கிறாய் நீ? எஞ்சிய நாட்களில் கிறிஸ்துவுக்காக வாழுவோமா? இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் வாழும் பொழுதே நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் 3 காரியங்களை செய்வோம் என்ற தீர்மானத்தோடு இந்த சபையை விட்டு நாம் கடந்து செல்வோமா? இந்த பேராலயத்தை விட்டு நாம் கடந்து செல்வோமா? நான் இன்றையிலிருந்து கிறிஸ்துவுக்குள் வாழுகிற சபை மக்களாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. இன்றிலிருந்து நான் கிறிஸ்துவை போல வாழ உதவி செய்யும். என்னுடைய குடும்பத்திற்கு கிறிஸ்துவை காட்ட எனக்கு உதவி செய்யும். அருகாமையில் இருக்கிற நண்பர்களுக்கு கிறிஸ்துவை காட்ட எனக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவை போல வாழுகிற ஆண்டவரே, எஞ்சிய நாட்களில் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன். தீர்மானம் எடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வந்த வண்ணமாய் நாம் திரும்பி செல்ல தேவன் விரும்புகிறதில்லை. புதிதாக்கப்பட்டவர்களாய், ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தவர்களாய் இந்த வருங்காலத்திலே இந்த பேராலயத்தை மற்ற மக்கள்கள் நிரப்ப வேண்டுமானால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணோம், இந்த ஆலயம் நிரம்பி வழிய வேண்டும் என்று ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயம் நிரம்பி வழியணும்னா உங்க வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நிச்சயமா இந்த ஆலயம் தேவாலயம் நிரம்பி வழியும் என்பதில் சந்தேகம் இல்லை. அது உங்க கரங்கள்ல இருக்கு, உங்க கரங்கள்ல இருக்கு. ஆண்டவரே, என்னுடைய தலை முதல் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆலயம் நிரம்பி வழிவதற்கு நாம் தடையாயிருக்க கூடாது. உன் பாவம் தடையாயிருக்க கூடாது.
ஒருவேளை உங்க பாவம் தடையா இருக்குமானால் நீங்கள் செய்த ஜெபம் ஏறெடுக்கப்படாது. நான் கிறிஸ்துவ போல வாழ்றேன் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன், கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன். இந்த ஆலயம் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஒரு பொருத்தனையோடு கடந்து செல்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையால் எங்களை நீ நிரப்பினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலளிக்க போகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயம் நிரம்பி வழிவதற்கு நான் தடையா இல்லாதபடி பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆலயம் நிரம்பி வழுவதற்கு நான் தடையா இல்லாதபடி நானும் ஒரு காரணமாய் அமைய என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. உமக்குள்ளே வாழுகிற கிறிஸ்தவர்களாக, உம்மை போல வாழுகிற கிறிஸ்தவர்களாக, உமக்காக வாழுகிற கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.